இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு பணக்காரரோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. அப்போ இந்த பணக்காரர் கதவை திறந்து நீங்க யாருன்னு கேக்குறாரு. உடனே இந்த பையன் கூட படிச்ச பொண்ணோட பேரை சொல்லி அவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்களா, அவங்கள நான் பாக்கணும்னு சொல்றாரு. உடனே இந்த பணக்காரர் அது என்னோட மனைவி தான், உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுக்கணுமான்னு கேட்டுட்டு 500 ரூபாய் எடுத்து கொடுக்கறாரு. அப்போ இந்த பையன் எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் சார், என்னோட கூட படிச்ச பொண்ண நான் ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன், நீங்க வேணும்னா அவங்க கிட்ட உன்னோட கூட படிச்ச பையன் ராகுல் வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க, அவங்க உடனே வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பணக்காரரும் தன்னோட ஒய்ஃபு கிட்ட போய் உன்னை பாக்குறதுக்கு உன்னோட கூட படிச்ச பையன் ராகுல்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை பார்த்தாலே பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு, அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடவான்னு கேட்கிறார். உடனே இந்த லேடியும் சரி உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்லு, நான் உடனே வரேன்னு சொல்றாங்க. இந்த பணக்காரரும் இந்த ஆளை உள்ளார வர சொல்றாரு. இவரும் உள்ளார போய் வீட்டை எல்லாம் சுத்தி பார்க்கிறாரு. அப்போ இந்த லேடி வந்து ராகுல் நீயா எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு இந்த பையன் நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, உன்னோட வீட்டை கண்டுபிடிப்பதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி நீ எப்படி இருக்க, உனக்கு கல்யாணம் ஆகிருச்சுல, உன்னோட குழந்தைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாள். அப்போ இந்த ஆளு என்னோட குழந்தைகள் இறந்துட்டாங்க, என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு என்ன ஆச்சு, எப்படி இறந்தார்கள்னு கேட்கிறாள். அப்பதான் இந்த ஆளு உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. ரோட்டு பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு, நான் ஆட்டோ ஓட்டிட்டு 12 மணிக்கு தான் எங்க வீட்டுக்கு போவேன், ரோட்டில் போற ஒரு லாரிக்காரன் எங்க வீட்டு மேல வந்து இடிச்சிட்டான், வீட்டோட சுவர் குழந்தைகள் மேல விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, என்னோட மனைவி சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிடல்ல இருக்காள், அவள் காப்பாத்தணும்னா டாக்டர் 10 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க, நானே ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், என்னால எப்படி 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும், என்னோட குழந்தைகளும் என்ன விட்டு போயிட்டாங்கன்னு கதறி அழுகிறார். அப்போ இந்த பணக்காரன் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட வலி எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபு கிட்ட இவருக்கு நம்ம கண்டிப்பா உதவி பண்ணணும், நம்ம கார் வாங்கணும்னு வச்சு இருந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துடலாம், நம்ம கார் எப்ப வேணுமானாலும் வாங்கிக்கலாம், ஆனா ஒரு உயிர் போச்சுன்னா திரும்ப வராதுன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. இந்த பணத்தை வச்சு உங்க மனைவியோட உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மேல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இத உங்களோட செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த மனசு தாங்க கடவுள். இந்த பணக்காரரோட நல்ல மனசும் இந்த லேடியோட நல்ல மனசும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.